குட் பேட் அகிலி செகண்ட் சிங்கிள் சாங்கு இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் எனக்கு பெருசாக பிடிக்கல. நான் எதிர்பார்த்தது ஆலுமா டோலுமா சாங்கு போல் இருக்கும் போல் இந்த படத்தில் அப்படின்னு நினச்சா அந்த சாங்கு போல் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதியுடைய ஜனநாயகன் படம் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 9ஆம் தேதி அடுத்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிறது வேர்ல்டு விட தேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ போஸ்டரை வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு வெறித்தனமாக இருந்தது. சமீபத்தில் தளபதியுடைய போர்ஷன்ஸ் இன்னும் 25 நாட்கள் முடிஞ்சிருது அவருடைய போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் மே அல்லது ஜூனுக்குள்ளே ஃபுல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்தை கூட பராசக்தி படமாக ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் செம வைரலாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் சொல்லியிருக்காரு. பொங்கல் அப்படின்ற மாதிரி பராசக்தி படத்தை தான் சொல்ல வராரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுதா ஜனநாயகன் படத்தை கூட அப்படின்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் நெருங்குற நேரத்தில் சொல்லுவாங்க. படம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக மறுபடியும் சொன்னால் தான் இது படம் ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன் படத்தை கூட பராசக்தி படம் அப்படின்னு நம்ப முடியும். சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஜனநாயகன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாத தளபதியோடைய லாஸ்ட் படம் வேறு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜனநாயகன் படத்தை கூட பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி நேற்றிலிருந்து சோசியல் மீடியாஸில் செம வைரலாக போயிட்டுருக்கு நியூஸு. எனக்கு நம்பிக்கை இருக்குது பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் மட்டும் சோலோவாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. லூசிபர் 2 படம் ஓப்பனிங் வீக்கெண்டு கிராஸ் 58 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு. அதற்கான டிக்கெட்ஸு இந்த அட்வான்ஸ் டிக்கெட்டை பற்றி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கேங்கர்ஸ் படம் 30 நாட்களில் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூ போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். பாவனாவுடைய தி டோர் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர் த்ரில்லர் இந்த படத்துக்கான ஜானர் இந்த ஃப்ரைடேயில் ரிலீஸ் ஆக போகிறது தேட்டர்ஸில். இந்த படம் வீரதீர சூரன்லேருந்து ஐலா அல்லேலா ப்ரோமோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோ சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மம்முட்டியுடைய பஸ்ஸுக்கா ட்ரெய்லரு மார்ச் 26ஆம் தேதி இரவு 8:10க்கு ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. வெற்றி பிரபுவுடைய ராஜபுத்திரன் ஆடியோ ரைட்ஸை ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க. மதராசி 22 நாட்கள் ஷூட்டிங்கு பெண்டிங் இருக்குது. ஷூட்டிங்கு ஏப்ரல் மிட்டில் ரிசீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு மதராசி படத்தை பற்றி.